வணக்கம் நண்பர்களே, நான் செந்தில்வேல். இது மரபு செல்லுமாம் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்க முயற்சி செய்யும் ஒரு எளிய முயற்சி. இனியவை குரல் அதிகாரத்தை தொடர்ந்து இப்போ நம்ம பார்க்க போகிற அதிகாரம் செய்நன்றி அறிதல் அதிகாரம். இந்த அதிகாரத்தை வள்ளுவர் இப்படி துவக்குகிறார். மிக புகழ்பெற்ற குரல் தான். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. ஒருவர் புரிந்து கொள்வதற்கு எளிமையான குரல். ஒருவர் நமக்கு எந்த உதவியும் நாம் அவருக்கு எந்த உதவியும் செய்யாதிருக்கும் காலை அவர் நமக்கு உதவுவார் என்றால், நாம் அவருக்கு எதுவும் செய்யாமல் அவர் நமக்கு செய்த உதவி, அதுதான் செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. அதற்கு இணையாக இந்த பூமியை மட்டுமல்ல, அதை சுற்றி இருக்கிற மொத்த வானத்தையும் சேர்த்து கொடுத்தால் கூட அதுக்கு அது இணை அல்ல அப்படின்னு சொல்றார். இந்த வையத்தையும் வானத்தையும் சேர்த்திருக்கிற அந்த மொத்தத்தை விட இந்த உதவி பெரியது. நாம் எதுவும் ஒருவருக்கு செய்யாதிருக்கும் இல்லை. எதுவுமே நம்ம அவருக்கு கொடுக்க, அவர் எந்த வகையிலும் நமக்கு கடன்பட்டவர் அல்ல. ஆனால் நமக்கு உதவி செய்கிறார். எதனால்? அவர் உள்ளே இருக்கக்கூடிய கருணையால், அவருள் இருக்கக்கூடிய ஒரு கருணையால் ஒருவர் நமக்கு உதவி செய்கிறார் என்றால், வேறு எந்த காரணமும் இல்லை, நமக்கு உதவி செய்ய வேண்டிய எந்த அவசியமும் இல்லாமல் ஒரு உதவி செய்கிறார்கள். அந்த உதவி ஈடு இணையில்லாமல் பெரியது. அதுக்கு தான் அவ்வளோ பெரிய ஒரு உதாரணத்தை அவ்வளோ சொல்கிறார். அந்த உதாரணத்தில் இன்னும் ஒரு சீக்கிரசி இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. வையகம்னா இந்த உலகம், வானகம்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய வானம். இந்த உலகத்தை மட்டுமல்ல, அதை சுற்றி இருக்கிற வானத்தையும் சேர்த்து கொடுத்தாலும் அரிதுன்றாரு. ஏன் இந்த வையகமும் வானகமும்? இந்த வையகத்தை யார் பிடிச்சிருக்கிறார்? இந்த வையகத்தை தாங்கி இருப்பது எது? இந்த வானகம். இந்த வானகத்துடைய கனிவு தான் இந்த வையத்தில் நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை, இந்த வானுடைய கனிவு. அந்த வான் எதற்கு கொடுத்ததுன்னா தெரியல இந்த உலகத்தை, இல்லையா? பேல் ப்ளூ டாட்னு பேசுகிறாங்க. இந்த உலகத்தை, இந்த வானம்ங்கிற விண் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாயம். இந்த நீல பூமியை இந்த இடத்துல ஏன் உருட்டி விளையாடுது அப்படின்னு தெரியல. அதுக்கு ஒரு காரணம்லாம் இல்லை. இந்த வானம் இந்த பூமிக்கு செய்வது செய்யாமல் செய்த உதவி தான். அதை போன்ற ஒரு உதவிக்கு, அதை ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்வானே ஆனால் அந்த உதவிக்கு ஈடு இணையா நீ அந்த மிகப்பெரிய உதவியை கூட வைக்க முடியாது அப்படின்ற. இப்படி வாசிக்கும் பொழுது இந்த குறள் இன்னும் ஒரு ஒரு மலர் திறந்து கொள்வது மாதிரி திறந்துற மாதிரி தோணுச்சு. என்ன ஒரு அற்புதமான உதாரணம் பாருங்க, வையகமும் வானகமும். இது நம்ம ரொம்ப எளிமையாக, இது ஒரு மிகப்பெரிய உருவத்துடைய உதாரணம்னு தாண்டி போயிடலாம். ஆனால் அது உருவத்தோட உதாரணம் மட்டும் இல்லை, அதுக்கு மேலேயும் அதில் வாசிக்கிறதுக்கு இருக்குது அப்படின்னு தோணுது. இந்த வையத்தை தாங்கி இருக்கக்கூடிய அந்த வானகத்தின் கருணையை விட மிகப்பெரியது ஒரு மானுடன் இன்னொரு மானுடனுக்கு எந்த தேவையும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்கின்ற உதவி. அற்புதமான குரல்களே. நவதர குரலை பார்க்கலாம். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. நன்றி.